லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வங்கிகளில் கடன் வாங்கியவர்களிடம் அதனை திருப்பி பெறுவதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. அதில் கூறியிருப்பதாவது: கடன் கொடுத்த நிறுவனங்கள், ஏஜென்ட்டுகள் அனைவரும் காலை 8 மணி முதல் இரவு 7 மணி வரை மட்டுமே கடன் வாங்கியவரை தொடர்பு கொள்ள வேண்டும். இந்த நேரத்திற்கு பிறகு தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு அவரிடம் முன் அனுமதி பெற்றிருக்க வேண்டும். மருத்துவ அவசரம், திருமணம், துக்க நிகழ்வு போன்ற நேரங்களில் கடன் வாங்கியவர்களை தொடர்பு கொள்வதை தவிர்க்க வேண்டும். கடன் வசூலிக்க செல்லும் போது அச்சுறுத்தல், மிரட்டும் தோணியில் ஏஜென்ட்டுகள் பேசக்கூடாது. கடன் வாங்கியவரை பொதுவெளியில் அவமானப்படுத்துவது, அவர்களின் குடும்பத்தினரின் நற்பெயரை களங்கம் விளைவிக்கும் செயல்களில் ஈடுபடக்கூடாது. அவரது தனிப்பட்ட தகவல்கள், போட்டோ, வீடியோக்களை கடன் வழங்கும் நிறுவனங்களும் ஏஜென்ட்டுகளும் சோசியல் மீடியாக்களில் பகிரக்கூடாது. கடன் வாங்கியவர்களை அவர்கள் குறிப்பிடும் இடத்தில்தான் ஏஜென்ட்டுகள் சந்திக்க வேண்டும். அவர் அந்த இடத்திற்கு வராமல் ஏமாற்றினால் மட்டுமே அவரின் வீடு, வேலை பார்க்கும் இடங்களுக்கு கடன் வசூலிக்க செல்ல வேண்டும். கடன் வசூலிக்க செல்லும் போது அடையாள அட்டை, அங்கீகார கடிதம், நோட்டீஸ் போன்றவற்றை எடுத்துச் செல்ல வேண்டும். இஎம்ஐயில் ஸ்மார்ட் போன், லேப்டாப், டேப்லெட், லேப்டாப் வாங்கிய பிறகு தவணை கட்ட தவறினால் அதனை உடனடியாக முடக்கக்கூடாது. தவணை தொகையை செலுத்த தவறி 60 நாட்கள் கடந்தால்தான் முடக்க வேண்டும். கடன் தொகையை செலுத்திவிட்டால் அடுத்த 1 மணி நேரத்தில் அதனை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். அதன் பிறகும் தாமதமானால் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் கடன் வாங்கியவர் 250 ரூபாய் இழப்பீடு பெற உரிமை உண்டு. இந்த புதிய விதிகள் அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது.